இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு போக போகிறோம். இன்னும் 2 டேஸ் தான் இருக்குது ஊருக்கு போகிறதுக்கு. அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இன்றைக்கி ஸ்கேன் எல்லாம் எடுத்துகிட்டு வருவோம். அதுதானே நித்ரன்? அதுதானே? சரி, நாங்கள் கிளம்பியாச்சு. நித்ரன் தூங்கிட்டான். டைம் லேட் ஆகிட்டு. அப்பாயின்மெண்ட் புக் பண்ணது 3 o'clock. நாங்கள் 1 hour லேட்டாக போகிறோம். நித்ரன் நல்லா தூங்கிட்டான். இப்போ அவன் நித்ரன் தூங்கிட்டு இருக்கான். காருக்கு போன உடனே முழிச்சிடுவார் சார். நல்லா வெயில் தான் அடிக்கி. இன்னைக்கு குளிர் கம்மியாயிட்டு நல்லா. வண்டியில் ஏறியாச்சு. நித்ரன் முழிச்சு கிடக்குறான். அவங்க கேம்பில் இருந்து வர்றதுக்கு லேட் ஆகிட்டு 1.5 hour கிட்ட லேட் ஆகிட்டு. ஹாஸ்பிட்டலில் பேசியிருக்கேன் அப்படின்னாங்க. சரி 6 o'clock முன்னாடி வந்துடுங்க அப்படின்னு இருக்காங்க ஹாஸ்பிட்டலில். எப்படியும் அங்கே போனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஹாஸ்பிட்டலில். ஏன்னா நம்ம கரெக்டாக அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியிருப்பாங்கள்ல, ஒவ்வொரு டைம்லேயும் அவங்கெல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு ஸ்கேன் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஃப்ரீ டைமில் தான் நம்மளுக்கு பண்ணுவாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்க லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். நாங்கள் கயாத்தியில் இருக்கோம். இங்கே வர அன்னைக்கு 20 minutes ஆகும் ட்ராவல் பண்ணுறதுக்கு. ரீச் பண்ணியாச்சு நம்ம ஹாஸ்பிட்டலில். நல்லாயிருக்கும் இங்கே ஹாஸ்பிட்டலில் பார்க்குறதுக்கு. ஒரு ஹோட்டல் மாதிரியே இருக்கும். ஒரு 5 star ஹோட்டல் மாதிரி இருக்கும். ஒரு ஸ்மெல் எதுவுமே வராது. ஹாஸ்பிட்டலில் சவுண்டே கேட்காதுன்னா பார்த்துக்கோங்களேன். ஹாஸ்பிட்டல் உள்ள பார்ப்பீங்களா அப்போ தெரியும். வந்துட்டோம். வேகமாக தான் போயிட்டுருக்காங்க. நான் ஸ்லோவாக தான் வந்தேன் வீடியோலாம் எடுத்துகிட்டு. இப்போ நம்ம ஸ்கேன் எடுக்க இடத்துக்கு வந்துட்டோம். ஹாஸ்பிட்டல் நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. ரம்ஜான் நோன்பு வருதில்ல, அதனால் அடிக்கடி ஹாஸ்பிட்டலோட ஸ்ட்ரக்சர் வந்து அடிக்கடி சேஞ்ச் பண்ணுவாங்க. நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி வரும்போது நல்லா வாட்டர் ஃபால்ஸ் எல்லாமே இருந்தது. இப்போ அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு மாற்றிருக்காங்க. நல்லா அழகாக இருக்கும் எல்லா பிளேஸுமே. இப்போ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க நம்மளை. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் நம்ம. நித்ரனுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாக்கி தான் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும் போல் தோணும். கலவைய அடிக்கடி போய் தண்ணிக்கிட்டே தான் போய் நிற்பான். வீட்டில் இருக்கப்போ தண்ணியே குடிக்கிறது கிடையாது. ஸ்கேன் ரூமுக்கு கூப்பிட்டாங்க. இப்போது ஸ்கேன் எடுக்க போகிறாங்க. டாக்டருக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ உள்ள ஸ்கேன் இப்போ எடுத்து முடிச்சாச்சு. நம்ம டாக்டரை பார்க்குறதுக்கு போகணும். நம்ம ட்ராவல் சர்டிஃபிகேட் வாங்கணும். அதனால் நம்ம அங்கே போய் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அங்கே டாக்டரை பார்க்கறதுக்கு 4 o'clock அப்பாயின்மெண்ட்டு. எல்லா இடத்துலையும் 1 hour லேட்டாக தான் போயிருக்கோம். கொஞ்சம் அங்கேயும் வெயிட் பண்ண தான் சொன்னாங்க. வெயிட் பண்ணாலும் ஒரு 10 minutes போல் தான் வெயிட் பண்ணியிருப்பேன். டக்குன்ட்டு வேறு கூப்பிட்டாங்க டாக்டரை. இங்கே 34 weeksக்கு முன்னாடி நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ட்ராவல் அலோடு கிடையாது. எனக்கு 32 weeks. இது ஓபி, கைனக் ஓபி. நல்லாயிருக்கும். சவுண்டே கேட்காது ஹாஸ்பிட்டலில். ஒரு ஸ்மெல் எதுவுமே கிடையாது. அவ்வளோ நீட்டாக இருக்கும். இங்கே வந்து நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டோன்னா அந்த டைமுக்கு வந்தோம்னா கரெக்டாக 5 நிமிஷத்தில் டாக்டரை பார்த்துட்டு வேறு மெடிசின் வாங்குறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அது மட்டும் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம போயிடலாம் வீட்டுக்கு. இப்போ நாங்கள் மெடிசின் வாங்க வந்திருக்கோம். வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். டாக்டர்கிட்ட ட்ராவல் சர்டிஃபிகேட் எல்லாமே வாங்கியாச்சு. இப்போது டேப்லெட் வாங்குறதுக்காக வெயிட்டிங்கில் வந்து இருந்துகிட்ருக்கோம். டேப்லெட் வந்து இங்கே டோக்கன் தான். இங்கே டிவியில் அந்த நம்ம டோக்கன் கூப்பிடுவாங்க. நம்ம அந்த டைமில் தான் நம்ம போகணும். இங்கே வந்து மெடிசினுக்கு வந்து ரூபாலாம் இல்லை, எதுக்குமே ரூபா கிடையாது. எல்லாமே இன்சூரன்ஸில் கவர் ஆகிரும் நம்மளுக்கு. அது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டு. இது ஸ்கேன் எடுத்தாங்களா அந்த சிடி கொடுத்துருவாங்க நம்மளுக்கு. ரிப்போர்ட் வந்து நம்மளுக்கு இமெயில்லையே வந்துடும். நம்மளுக்கு சிடி வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. நம்ம பேபி எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பார்த்துக்கலாம். இங்கே டெலிவரி எல்லாத்துக்குமே ஃப்ரீ தான். ஃப்ரீ தான். இன்சூரன்ஸில் கவர் ஆகிரும் நம்மளுக்கு.
நம்ம மணியே பே பண்ண வேண்டாம். இது இந்த போர்டிங்கில் தான் நம்மளுக்கு டோக்கன் வந்து நம்ம டோக்கன் நம்பர் வந்து வரும்போது நம்ம உள்ளக்க போக வேணும். டக்கு டக்குன்ட்டு கூப்பிடுவாங்க. அது பாப்பா தண்ணி அங்கே பாரு நித்து, எடுக்கக்கூடாது. அது பாப்பா தண்ணி இல்லாது. அதில் இருக்க வாட்டர் கேனை போய் எடுக்க வைக்கிறேன் தான். அது அந்த பொண்ணோட வாட்டர் கேனு. அதனால் 2 பேரும் ஃபைட் பண்ணிக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்போ எல்லாம் முடிஞ்சிட்டு ஹாஸ்பிட்டலில் டேப்லெட் எல்லாமே வாங்கியாச்சு. என்ன கிளம்ப வேண்டியது தான். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பெரிய குட் பை சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு. இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலை விட்டுலாம் வெளியே வந்தாச்சு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய மரம் நட்டு வச்சுருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா என்ன மரம்னா ஆலமரம், அரச மரம், வேப்ப மரம், புளிய மரம், இப்படிப்பட்ட மரங்கள் தான் நிறைய நட்டு வச்சுருப்பாங்க. சில இடத்துலலாம் பார்க்கும்போது நம்ம இடங்களில் பார்த்த மாதிரி 2 பக்கமும் நிற்கும் பாருங்க, அதே மாதிரி இருக்குது. இப்போவும் நிறைய சின்ன சின்ன மரங்கள்லாம் வச்சு வளர்க்குறாங்க. ரோட்டு சைடில் தான் சைடில் அப்படி வச்சு வளர்க்குறாங்க பார்த்துக்கோங்க. நம்ம இடங்கள்ல மரத்தை வந்து பிடுங்கி போட்டுட்டு இருக்காங்க. இங்கே வந்து நம்ம நாட்டை பார்த்து நல்லா அழகாக அப்படி 2 சைடும் இப்படி ஆலமரம் இதெல்லாம் வைக்கிறாங்க. நல்லா பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.